மனுஷன் நாம உயர்னா பெருமென்ற ஒரு விஷயம் நமக்குள்ள வந்துருங்க. தேவன் நாம உயர்னா நம்மளை கொண்டு செய்யும் காரியம் அதி பயங்கரமா இருக்கும். கடவுள் உங்களை சூஸ் பண்றார். கடவுள் உங்களை சூஸ் பண்றோம்னா நம்ம எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் முன்னாடி வசனம் சொல்லிட்டு பரிசுத்தமா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். ஆனா நம்ம ரெண்டு கேரக்டர் நம்ம லைஃப்ல இருக்கோங்க. ஒன்னு வீட்டுல வாழ்ற ஒரு கேரக்டர், இன்னொன்னு உலகத்துல வாழ்ற ஒரு கேரக்டர். வீட்டுல வாழ்ற கேரக்டருக்கு நம்மளுக்கு ஒரு விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போயிடும். ஆனா உலகத்துல நிறைய வாட்டி நம்ம ஏமாத்தணும். ஆமா தானே? இங்க ஒரு வேஷம் போடுவோம், அங்க ஒரு வேஷம் போடுவோம். ஆனா கத்தர்கிட்ட ஒருபோதும் வேஷமே போட முடியாதுங்க. நீ எனக்கு சொந்தமான ஜனம் சொல்லிட்டு தேவன் சிங்காசனத்தில் உன்னை பார்த்து கொண்டு இருப்பார். இவங்களை பார்த்து தேவ ஜனமே கத்த சொல்றாரு, சிங்காசனத்துல பார்க்கிற தேவனுக்கு நம்ம உண்மையா இருக்குமா? அவருக்கு சொந்தமான ஜனமா இருக்கும்போது நம்ம உண்மையா இருக்குமா என்று கொஞ்சம் மிரரை பார்த்து நீங்களே கேட்டுங்க. இது மனுஷன் பண்ண முடியாது, தேவன் பண்ண. நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம தேவனுக்கு சொந்தமான ஜனம் கிடையாது, நான் உலகத்துல போய் விளையாட்டு லாஸ்டா மன்னிப்பு கேட்கலாம் நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா டெய்லி கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒரு நாள்னா எனக்கு சொந்தமான ஜனமா உன்னை மாற்ற முடியாதா? என் பிள்ளை என்கிட்ட வராதா? என் பிள்ளை ஒரு நாள் என்கிட்ட வந்து அன்று வரை எடுத்து பயன்படுத்துங்கப்பா, அல்லது விட்டுட்டு வரப்பா சொல்லாதா என்று உனக்காக காத்து கொண்டு இருக்கிறாருங்க. டெய்லி காத்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா டெய்லி நம்ம என்ன பண்றோம்? அவருக்கு சொந்தமான ஜனம் இல்லாதபடி அசிங்கப்பட்டியே. சொந்தமான ஜனமா இருக்கணும்னா தானியல் மாதிரி வாழ்க்கை வாழணும். தானியல் மாதிரி வாழ்க்கை வாழணும். ஏன்னா தானியல் எத்தனை வேலை ஜெபிச்சான்? 3 வேலை ஜெபிச்சான். அவன் நார்மலா ஜெபிச்சுட்டு போற மனுஷன் இல்ல. ஏன்னா 3 வேலை ஜெபிக்கும் போதெல்லாம் அவனுக்கு ப்ராப்ளம் வந்துட்டே தான் இருந்தது. அவன் கொடுத்த போஸ்டிங் ரொம்ப வேலை, பேக் டு பேக் எல்லாத்தையும் பண்ணணும். பிரதான இல்லை இவன் ஒருத்தன், இவன் எல்லா வேலையும் பார்க்கணும். எல்லா வேலையும் பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு டைம் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த டைமுக்கு போய் முழங்காலிட்டுருவான். அது ராஜா உத்தரப்பட்டாலும் முழங்காலிடுவான், மனுஷன் குத்த வந்தாலும் முழங்காலிடுவான், யார் அவனை பற்றி பேசினாலும் முழங்காலிடுவான். ஆமென்.